கும்பிடுறோம் சாமி. நான் மட்டும் பேயவா கும்பிடுறேன், நானும் சாமியை தாண்டா கும்பிடுறேன். மதுர வீரன் தானே. சரி, வந்த விஷயம் என்ன, அத சொல்லுங்கப்பா. சாமி, எங்களுக்கு 3 பேருக்கும் சேர்ந்த மாதிரி கேங் ஜோசியம் பார்க்கணும். சரி, உங்க கேங் எப்போ பிறந்துச்சு, என்ன டைம்ல பிறந்துச்சு, கேங் ராசி என்ன? ஒரு நாள் தெரியாத்தனமா 3 பேரும் கிளாஸ் ரூம்ல ஒன்னா உட்கார்ந்தோம். அன்னைக்குத்தான் பிறந்துச்சு. டேட் டைம்ல தெரியல சாமி. சரி, என் கணிப்பு படி பார்த்தா உங்க கேங்க்கு சனி பெயர்ச்சி நடக்குது. அதனால பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும். எப்படி சாமி ராசி நட்சத்திரம் தெரியாமலேயே சனி நடக்குதுன்னு சொல்றீங்க? உங்க மொகரகட்டைக்குலா சனிதாண்டா நடக்கும். சரி, அதை விடுங்க சாமி. நாங்க டூர் போக எத்தனை பிளான் போட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஏதாச்சி பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீங்க டூர் போக பிளான் போடாம இருக்கிறது தான் இதுக்கு சிறந்த பரிகாரம். சாமி, எங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பா 3 பேருக்கும் 39 வயசுல முதியோர் கல்யாணம் நடக்கும். ஏன் சாமி 25, 26லலாம் நடக்காதா? அது இப்போ நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நடக்கும்.